ஒரு அருமையான காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். ஒரு 7 காரியத்தை நாம் வேகமாய் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நிறைய அவருக்கு விரோதமா எப்பயுமே ஒரு கூட்டம் எழும்பிக்கிட்டே இருக்கும். இந்த எல்லா கூட்டம், ஏகப்பட்ட கூட்டங்கள் எழும்பினது. அதுல முக்கியமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு வகுத்து பார்த்தா 2 வகையான கூட்டம் அவர் எங்க போனாலும் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த 2 வகையான கூட்டம், இந்த 2 வகையான கூட்டத்தை நம்ம வரிசையா தியானிக்க போறோம். முதலாவது, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வசனங்களை நாம் படிக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓய்வு நாளிலே ஒரு ஜெப ஆலயத்துக்கு அவர் போகிறார். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெப ஆலயத்துல அன்னைக்கு சிறப்பு செய்தியாளர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அங்கே போதகம் பண்ணி கொண்டிருந்தார்னு சொல்லி பைபிள் சொல்லுது. எப்பயுமே ஆண்டவர் சபைக்குள்ள வந்துட்டாருனாவே உபதேசம், போதகம், மேய்ப்பர்னு சொல்றோம். அங்க பாருங்க, 5 வகை ஊழியத்துல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர்ங்கிறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டீச்சர், மேய்ப்பர், போதகர், அது ரெண்டுமே ஒரே 2. மேய்ப்பருக்கு போதக ஊழியமும் உண்டு. சோ கர்த்தர் தேவாலயத்துல போதகம் பண்ணி கொண்டிருக்கும் போது 18 வருஷமா கூனியா இருக்கிற ஒரு பெண்மணியை பார்க்கிறார். பிரசங்க நேரத்துல அவர் அவளை பார்க்கிறார். பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது. 13:11 அவருடைய கண்கள் அந்த கூனியா இருந்த மகளை 12ஆம் வசனத்துல அவளை கண்டுன்னு பைபிள் சொல்லுது. அவர் பிரசங்க நேரத்துல பிரசங்கித்து கொண்டிருக்கும் போதே பார்க்கிறார். பார்த்து அந்த சபையில எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சினாகூஸ் ஜெபாலயத்துல. ஆனா அவருடைய கண்கள் இவ்வளவு பலவீனத்திலே இந்த சபைக்கு இந்த மகள் வர்றாளே அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிறார். ஒரே ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை சொல்றார், மகளே, உன் பலவீனத்திலிருந்து நீ என்ன செய்யப்பட்டாய்? விடுதலையாக்கப்பட்டாய். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். ஆண்டவர் வந்த நோக்கம், ஆண்டவர் வந்த முகாந்தரம் அன்னை நிறைவேறுச்சு. இப்ப நான் சொல்றது நல்ல மனத்திரையில பதிய வச்சுக்கங்க. 18 வருஷமா ஜெபிக்கிறேனே, ஒண்ணு நடக்கலையே. ஜெபத்துக்கு 100% பதில் உண்டு. அது 18 வருஷமோ 19 வருஷமோ தேவனுடைய ஆதீனத்துல எழுதி வைத்த நேரத்துல அந்த ஜெபத்துக்கு உத்தரவாதம் உண்டு, அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. 18 வருஷம் இந்த மகள் வடித்த கண்ணீருக்கு பதில் வந்துச்சு. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த லூக்கா சுவிசேஷத்துல 13ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும்போது 16வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 16வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இதோ சாத்தான் இந்த மகளை என்ன பண்ணி வச்சிருந்தான்? 18 வருஷமா கட்டி இருந்தா. ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? அங்க இருக்கிற ஆசாரியர் என்ன கேட்கிறாரு? ஓய்வு நாள் இருக்குல்ல, ஓய்வு நாள் இது, வேலை செய்ய 6 நாள் இருக்குல்ல, அன்னைக்கு பார்க்கலாமே. எரிச்சல் அடைகிறார். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய வீட்டில் ஒரு ஆடோ மாடோ குழியில விழுந்து அதை தூக்கி விடாம இருப்பீங்களா? அல்லேலூயா. 13ஆம் வசனம் பாருங்க. 13:13 கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? தாகம் எடுக்கிற நேரத்தில் அதுக்கு காட்டுறது இல்லையா? அடுத்த வசனம் 16 அவர் கேட்கிறாரு, சாத்தான் இவளை என்ன பண்ணி வச்சிருந்தான்? 18 வருஷம் கட்டி வச்சிருந்தான். அல்லேலூயா. அங்க என்ன நடக்குது பாருங்க. அந்த லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, லூக்கா 13:17 அவர் அப்படி சொன்ன போது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்து சந்தோஷப்பட்டார். 2 கூட்டம். நல்ல கவனிங்க. தேவாலயத்துக்குள்ள எத்தனை கூட்டம் உட்கார்ந்து இருக்கு? ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு.
எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு வகுத்து உட்கார்ந்து சீக்கோல்ட்டு போட்டு பார்த்தா 2 கூட்டம் இருக்கும். ஒன்று ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்து சந்தோஷப்படுற கூட்டம், இன்னொன்னு வெட்கப்படுற கூட்டம். அல்லேலூயா. அங்க என்ன நடந்தது பாருங்க. அவரை விரோதித்திருந்த அனைவரும், அவரை ஒரு கூட்டமே விரோதித்து இருந்திருக்கு பாருங்க. எல்லாரும் உள்ளுக்குள்ளதான் இருக்கிறானுங்க, ஆனா அவருக்கு எதிரிடையா நிக்கிறானுங்க. உள்ளுக்குள்ளதான் இருக்கிறானுங்க, ஆனா எதிரிடையா நிக்கிறானுங்க. விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார். ஆண்டவர் அந்த மாதிரி தான் பண்ணுவார். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களை கொண்டு போய் உங்களுக்கு விரோதமா இருக்கிற கூட்டத்துக்கு மத்தியில் உங்களை பயன்படுத்தி அவங்கள வெட்கி குறுக வைப்பார், வெட்கப்பட வைப்பார். இன்னொரு கூட்டம் இருக்கு, அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் அதான் முக்கியம். வெட்கப்படுற கூட்டத்தில் இருக்கிறோமா, சந்தோஷப்படுற கூட்டத்தில் இருக்கிறோமா, ரொம்ப 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 முக்கியம். அல்லேலூயா. நம்பர் 2, 2வது காரியத்துக்கு நான் நேரா வர்றேன். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16, 17 இந்த வசனங்களை படிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து 11 சீஷர்களுக்கும் அவர் தரிசனமாகி ஒரு வார்த்தை சொல்றாரு. தங்களுக்கு குறித்திருந்த மழைக்கு போக சொல்றாரு. எல்லாரும் போகிறாங்க. அந்த 17வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அங்கே அவர்களை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ என்ன பண்ணாங்க, சந்தேகப்பட்டார்கள். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவாலயத்துக்கு வர்ற கூட்டத்துல ஒரு கூட்டம் அவரை பணிந்து கொள்ளுகிற கூட்டம், இன்னொரு கூட்டம் சந்தேகப்படுற கூட்டம். பிரைஸ் தி லார்ட். நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் அதுதான் இன்னைக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம். சபையில நம்ம சந்தேகப்படுறோமா, இன்னைக்கு அவரை உண்மையா பணிந்து கொள்றோம். ஆராதனை நேரத்தை பாருங்க. ஆராதனை நேரத்துல நல்ல கர்த்தரை உயர்த்தி பாடுற கூட்டம் ஒரு கூட்டம். ஆனா ஆராதனை நேரத்துல பாருங்க, விளையாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிறவங்களை கிள்ளிக்கிட்டு வெளியில ஓடிக்கிட்டு செல்போன் எடுத்துக்கிட்டு வெளியில போய்கிட்டு இப்படி நாகரிகமற்ற தெய்வ பயமற்ற ஒரு கூட்டம். ஆலயத்தினுடைய மகிமையை தெரியாத ஒரு கூட்டம், ஆலயத்தினுடைய பிரசன்னத்தை தெரியாத ஒரு கூட்டம். அதனால நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம சந்தோஷப்படுற கூட்டத்தில் இருக்கிறோமா, வெட்கப்படுற கூட்டத்தில் இருக்கிறோமா? இப்ப நம்ம பணிந்து கொள்ளுகிற கூட்டத்தில் இருக்கிறோமா, சந்தேகப்படுற கூட்டத்தில் இருக்கிறோமா? தோமாவை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். பூட்டி இருந்த அறைக்குள்ள இயேசு கிறிஸ்து நுழைகிறார். இப்பதான் வந்துட்டு போனார்னு சொல்றாங்க சீஷர்கள்லாம். இவன் நம்பவே இல்லை. தோமாவுக்காக ஆண்டவர் இன்னொரு முறை வந்தார். தோமாவே, உன் கையை எவ்வளவு எலும்புல என்ன செய்ய, உள்ள போடுன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சந்தேகப்பட்டான். இப்படிப்பட்ட சந்தேகங்கள் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில வரவே கூடாது. இந்திய தேசத்துக்கு தோமாவை தான் கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. நம்ம அவரை பணிந்து கொள்ளுகிற கூட்டமா இருக்கும், அவரை ஆராதிக்கிற கூட்டமா இருக்கும், அவரை வணங்குகிற கூட்டமா இருக்கும், சந்தேகப்படுற கூட்டமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இது நம்பர் 2. நம்பர் 3, வேகமா போறேன். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 40, 41, 42, 43 இந்த வசனங்களை பாருங்க. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 40. ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்டபோது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள். இன்னொரு கூட்டம் வேற எழும்புது. வேறு சிலர் கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து வருவார். அப்ப பாருங்க 42, 43 பாருங்க. 42, 43, 42 வசனம். தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா? அடுத்த வசனம் பாருங்க. இவ்விதமாக அவரை குறித்து ஜனங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? பிரிவினை வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். கூட்டம் இயேசு கிறிஸ்துவை குறித்து வெட்கப்படுகிற கூட்டம், இன்னொரு கூட்டம் சந்தோஷப்படுகிற கூட்டம். 2வது கூட்டம் இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள்ளுகிற கூட்டம்,
இன்னொரு கூட்டம் சந்தேகப்படுகிற கூட்டம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் அவரை தீர்க்கதரிசிங்குது, இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது? கிறிஸ்துங்குது. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது? கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து எப்படி வருவார்? அப்ப அவருடைய பிறப்பின் செய்தி தெரியல, அவர் நாசரேத்தூருக்கு போனது தெரியல, அவர் விருத்தச்சேதனம் பண்ணினது தெரியல, அவர் கலிலேயாவை சுத்தி ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறது தெரியல. எவ்வளவு வேதனை, எவ்வளவு பரிதபிக்கிறோம். இது மாதிரிதான் இருக்கிறாங்க இன்னைக்கு சபையில. இன்னைக்கு சபைக்கு வர்றாங்க, ஆனா அவரை பத்தி ஒண்ணுமே இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன செய்யல, தெரியல. இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தாருன்னா மாட்டுக்கொட்டாயில பிறந்தாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தாரு? அவரை சத்திரத்துல வைத்தார்கள்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவரை குறித்து இவர்களுக்குள்ள என்ன வந்துச்சு? 43 வசனத்துல ஜனங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? பிரிவினை உண்டாயிற்று. இன்னைக்கு ஏகப்பட்ட பிரிவினை சபைகள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிந்தை. ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு ஒரு சபை. 7ஆம் நாள் கிறிஸ்தவர்கள்னு ஒருத்தர், யெகோவா கிறிஸ்தவர்கள்னு ஒரு கும்பல், சாட்டனிக் சர்ச்னு ஒரு கும்பல், ட்ரினிட்டி பிதா குமாரன் பரிசுத்தாவியை நம்புற அவங்க ஒரு சபை. நிறைய மனித சட்டங்களை சபைக்குள்ள திணிச்சு ஜனங்களை அடிமைகளாய் வச்சிருக்கிற சபைகள், கட்டுப்பாடுன்னு சொல்லி கட்டுப்போட்டு வச்சிருக்கிற சபைகள். இப்படி அவர்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரிவினை உண்டாயிற்று. இதுதான் 3வது காரியம். அல்லேலூயா, ஆமென். 4வது காரியம் வேதாகமத்தில் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 64ஆம் வசனத்தை பாருங்க. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 64வது வசனத்துல பாத்தீங்கன்னா, உங்களில் விசுவசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தார். அல்லேலூயா. எவ்வளவு பயங்கரம், எவ்வளவு பயங்கரம். ஆண்டவரை நம்புற கூட்டம், ஆண்டவரை விசுவசிக்கிற கூட்டம் சிலர் உண்டு. விசுவசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுக்கிறவர்கள் இன்னார் என்றும் ஆதி முதலாகவே இயேசு என்ன பண்ணியிருந்தார்? ஊழியத்துல இந்த ஞானம் நமக்கு ரொம்ப 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 அவசியம். அல்லேலூயா. எப்படி ஊழியம் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? எப்படி ஊழியம் பண்ணியிருக்கிறார்? ஒரு ஆலயத்துக்குள்ள போறாரு, ஆலயத்துக்குள்ள போகும்போது 18 வருஷமா கூனியா இருந்த ஒரு மகளை எழுப்புறாரு. அவர் பிரசங்க நேரத்தில் பார்க்கிறாரு, எழுப்புறாரு. அங்கிருந்து ஆசாரியம் பிரச்சனைக்கு வர்றான். ஆனாலும் இவள் ஆபிரகாமின் குமார்த்தியா இருக்கிறாளே, 18 வருஷமா சாத்தான் கட்டி வச்சிருக்கிற, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற. அதனால கட்டை உடைச்சாரு. அவரை விரோதித்திருந்தவர்கள்லாம் வெட்கப்பட்டாங்க, இன்னொரு கூட்டம் சந்தோஷப்பட்டுச்சு. இதான் ஒண்ணு. 2வது, உயிர்த்தெழுந்த இயேசு குறிப்பிட்ட மலைக்கு போச்சொன்னார். அநேகர் அவரை பணிந்து கொண்டாங்க, சந்தேகப்படல. இன்னொரு கூட்டம் சந்தேகப்பட்டுச்சு. அல்லேலூயா. 3வது ஒரு கூட்டத்தை பார்த்தோம். அது என்ன கூட்டம்? இவரை தீர்க்கதரிசின்னு ஒரு கூட்டம் சொன்னுச்சு, இன்னொரு கூட்டம் கிறிஸ்துன்னு சொன்னுச்சு, இன்னொரு கூட்டம் கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து வருவார்னு கேட்டுச்சு. இப்படி அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? பிரிவினை வந்துச்சு. இன்றைய திருச்சபைகளுக்குள்ள நடக்கிறது அதுதான். ஞானஸ்நானம் இப்படி கொடுக்கணும்னு ஒரு சபை, ஞானஸ்நானம் இப்படி கொடுக்கணும்னு ஒரு சபை. அவங்கவுங்க மனம் போல இஷ்டம் போல வேதத்தை அங்கொன்னு இங்கொன்னுமா பார்த்தா இதுக்கெல்லாம் ஒரு சபை. இப்ப நம்மையே எடுத்துக்கங்களேன். நம்ம ஊழியத்தை நினைக்கும் போது நமக்கு என்ன கொள்கை, என்ன அடிப்படை? சத்தியத்தை அறியணும், சத்தியத்தின்படி நடக்கணும். அல்லேலூயா. விக்கிரகம் இல்லாம ஆராதிக்கணும். இது நம்ம கத்தோலிக்கத்தில் இருந்த வரைக்கும் செய்ய முடியல. ஸோ அது நமக்கு வேற எந்த கோட்பாடுமே கிடையாது, வேற எந்த கொள்கையும் கிடையாது. சத்தியத்தில் வாழணும், ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி வாழணும், பரிசுத்தமா வாழணும். அது நாம கூட வெளியில போல, அவங்களாவே நம்மளை வெளியேற்றிட்டாங்க, ஓலை வாசிச்சுட்டாங்க.
ஆனா சந்தோஷமா வெளியே வந்தோம். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. இதுதான் 4வது. அவரை விசுவசிக்கிறவர்கள் இன்னார் என்றும் காட்டி கொடுக்கிறவர்கள் இன்னார் என்றும் கர்த்தர் என்ன பண்ணியிருந்தாரு? ஆமா, காட்டி கொடுக்கிறவன் யாருன்னு தெரியும். சீக்கிரம் செய்யற வேலையை என்ன பண்ணுப்பா? சீக்கிரம் செய்ப்பான்னார். அல்லேலூயா. 5வது முக்கியமான காரியம், 5வது யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19 21 வசனங்களை படிக்கும் போது, வசனங்களின் நிமித்தம் யூதருக்குள்ள மறுபடியும் என்ன வந்துச்சு? இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எதன் நிமித்தம் அவங்களுக்குள்ள பிரிவினை வந்துச்சு? எதன் நிமித்த பிரிவினை? வசனங்களின் நிமித்தம். வசனங்களின் நிமித்தம் அவர்களுக்குள்ள மறுபடியும் பிரிவினை வந்தது. அவர்களில் அநேகர் இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன். ஏசாமியை பார்த்து என்ன சொன்னாங்க? இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன். ஏன் இவனுக்கு நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? செவி கொடுக்கிறீர்கள்னு சொன்னாங்க. ஆனா இன்னொரு கூட்டம், இவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவே. குருடருடைய கண்களை பிசாசு எப்படி திறக்க முடியும்? என்ன அருமை பார்த்தீங்களா? அப்ப அவரை நம்புகிற கூட்டமும் இருந்துச்சு, அவரை பைத்தியக்காரன் பிசாசு பிடிச்சவன்னு திட்டுற கூட்டமும் இருந்துச்சு. ஊழியத்துல இந்த ரகசியம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஊழியத்துல இந்த ரகசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஊழியத்துல இந்த ரகசியம் தெரிஞ்சாதான் நம்ம இயேசுவை போல ஊழியம் செய்ய முடியும். ஆமென். 5வது, 4 காரியம் சொல்லிட்டேன். 5வது தான் இப்ப சொன்னேன்னு நினைக்கிறேன். 5வது தான் இப்ப சொன்னேன். 6வது யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 32 37 வசனங்களை நம்ம படிக்கும்போது, இயேசு இருந்த இடத்துல மரியாள் வந்து அவரை கண்டவுடன் அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டான்? மரிக்க மாட்டான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது மட்டும் இல்ல, தொடர்ந்து 33 34 வாசிக்கும் போது ஒரு கூட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? இதோ அவர் இவனை எவ்வளவாய் சிநேகித்தார். ஒரு கூட்டம் என்ன சொல்லுது? இவங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவாரு, எவ்வளவு சிநேகித்தார், இப்படி பண்ணிவிட்டாரு. இன்னொரு கூட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? குருடருடைய கண்களை எல்லாம் திறந்தாரு, இவனை சாகாம இருக்க பண்ணக்கூடாதா? நம்ம கூட அப்படித்தான். நம்ம கூட அடிக்கடி இப்படி பேசுற கூட்டத்தில் ஏதாவது ஒரு கூட்டத்தில் இருப்போம். ஏன் இப்படி பண்ணிவிட்டாரு? இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா அவங்க நல்லா ஊழியம் பண்ணியிருப்பாங்களே. அவருக்கு என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரி, இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது மாதிரி. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருக்கே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நிறைய நேரங்கள்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி ஃபைனல் கிளைமேக்ஸ் வந்துட்டேன், அவ்வளவுதான், முடிய போகுது. 7வது காரியம், யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41 46 வசனங்களை படிச்சா, அங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? லாசர் வைக்கப்பட்ட இடத்துல கல்லறையில கல்லை புரட்டுங்கிறாரு. ஒரு அருமையான ஜபத்தை ஏறெடுக்கிறாரு. என்ன மாதிரி ஜபம்னா, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, எனக்கு நீ செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். செவி கொடுக்கிறபடியினால் அல்ல, செவி கொடுத்தபடியினால். என்ன மாதிரி ஒரு விசுவாசம்! அதை சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, எப்பொழுதும் எனக்கு நீர் என்ன பண்ணுகிறேன்? செவி கொடுக்கிறேன். நல்ல கவனிங்க. ஜபத்தினுடைய ஆழம் என்ன தெரியுமா? ஜபத்தினுடைய ஆழம் அவரோட இருக்கிற பழக்க வழக்கத்துல தான். அடிக்கடி இயேசு ஜெபிக்கிற பழக்கம். ராத்திரி ஜெபிப்பார், காலையில ஜெபிப்பார். அவர் எப்போ வேணாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்படி பிதாவின் இடத்துல ஜெபிச்சு அந்த ஜெபம் பிதாவினுடைய மடியில போய் விழுகிறத இவர் நல்ல ஆவியில உணர்ற. அந்த உணர்ந்து இவருக்கு உடனே 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 எந்த இடத்துல தடை இல்லை பாருங்க. எங்கேயாவது இயேசு கிறிஸ்து அற்புதம் பண்ண போய் தடை ஏதாவது வந்துச்சா? அந்த அளவுக்கு நமக்கு ஜெபம் தேவை. அல்லேலூயா. எங்கேயாவது பிறவி குருடனுடைய கண்களை கை வச்சுட்டு அவன் கண்ணு திறக்காம இருந்ததா சரித்திரம் இருக்கா? அதனாலதான் அவர் அப்படி சொல்றாரு, எப்பொழுதும் எனக்கு நீர் என்ன பண்ணுகிறீர்? என் ஜெபத்துக்கு பதில் வராமையே கிடையாது. சுவிட்ச போட்டா லைட் எரியணும். அப்படிப்பட்ட பதில் எனக்கு நீர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீர்? கொடுக்கிறீர். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா,
இத கண்ட யூதர்கள் நேர போய் என்ன பண்றாங்க, இதை யூதர்கள் அநேகர் அவரிடத்தில் என்ன ஆயிடுறாங்க, விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுகிறாங்க. ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கு, பரிசேயரிடத்துல போய் கொளுத்தி போட்டு, யார்கிட்ட போய் கொளுத்தி போட்டு, அங்க பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும் 46 பாருங்க, அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவர்களை கொளுத்தி போட்டுட்டாங்க. என்ன நடந்துச்சு 47? அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து, நான் என்னையா செய்யறது, இந்த மனுஷன் அற்புதமா செய்யறானே. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஒரு கூட்டம் அவர் மேல விசுவாசம் வச்சுச்சு, இன்னொரு கூட்டம் கொளுத்தி போட்டு ஆலோசனை சங்கத்தை வர வச்சு என்னடா பண்ணலான்னு தீர்மானம் எடுக்கிறாங்க. அல்லேலூயா. எப்பயும் ஊழியத்தில் நமக்கு 2 கூட்டம் இருக்கும். ஒரு கூட்டம் விசுவாசிக்கும், ஒரு கூட்டம் எதிரடையாக தான் இருக்கும். ஒரு கூட்டம் சந்தேகப்படும், ஒரு கூட்டம் சந்தோஷப்படும், ஒரு கூட்டம் பணிந்து கொள்ளும், ஒரு கூட்டம் விசுவாசிக்காது. அல்லேலூயா. எழுந்திருப்போமா, ஜெபிப்போமா? எல்லாரும் எழுந்திருக்க.